புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நான் ஒரு திருடன். அவன் ஒரு பிக்பாக்கெட் திருடன். தன்னுடைய வயிற்றுப்பசிக்காக திருடுபவன். வாழ்க்கையில் நோக்கங்கள், லட்சியங்கள் எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து வரும் அந்த திருடனின் தினசரி வாழ்க்கை இப்படித்தான் ஆரம்பிக்கும். டிஜிட்டல் இந்தியா வந்ததுலேருந்து நம்ம பொழப்பு நாரி போச்சு. எவனும் பர்ஸில் பணத்தை வச்சுக்கவே மாட்டேங்கிறானுவ. மூக்கு முட்டை குடித்துவிட்டு நுரையீரல் கருகும் வரை புகையை இழுத்துவிட்டு வாழும் இந்த திருடனுக்கு பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. அவனுக்கு என்ன பேர், ஊர் எது, தாய் தந்தை யார் என்ற எந்தவித விபரமும் அவன் யாரிடமும் கூறியதில்லை. ஏன், அவன் யாரிடமும் பேசியது கூட கிடையாது. தனிமையான வாழ்க்கை. திருடனின் வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருந்த நிலையில் வழக்கம்போல் மூக்குமுட்டை குடித்துவிட்டு வரும் வழியில் என்ன இவ்வளோ பெரிய பெட்டி?
டே, யாராவது கருப்பு பணத்தை போட்டுட்டு போயிட்டாங்களா? எலெக்ஷன் வர இன்னும் பல நாள் இருக்கு. சரி, ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் செக் பண்ணிடுவோம். ஒருவேளை பெட்டி ஃபுல்லாக பணமாக இருந்தால் நம்ம லைஃப் செட்டில்டு தான். பூரா புக்குகளாக இருக்கு. இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோமே. சரி, நாளைக்கு பழைய பேப்பர் கடையில் போடுவோம். சைடுஸுக்கு நாளாகும்ல. கையில் காசும் இல்லையே. இந்த புக்குக்குள்ளே எவனா ஆளு காசு வச்சுருப்பானா? முன்னாடியெல்லாம் புக்குக்குள்ளே காசு வச்சுருப்பாங்க. இப்போ எங்கே? பர்ஸ்லையே பணம் வைக்கிறதே இல்லை. இதில் புக்குக்குள்ளையா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என்ன இந்த புத்தகம் அட்டையெல்லாம் போட்டிருக்காங்க? என்ன புக்கு? திருடன் மணியம்பிள்ளை, குளச்சல் யூசப். நம்ம இனத்துக்காரங்க தான் இருக்கு. என்னை பற்றி சுருக்கமாக சொல்லுவதானால், நானாகிய மணியம்பிள்ளை 1950 கொல்லம் இரவைபுரத்தில் பிறந்தேன். 6ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்பாவின் மரணம், படிப்பு நின்றது. இதனிடையே உறவு பெண் ஒருத்தியின் தூண்டுதலின் பெயரில் உறவினருடைய கழுத்தில் கிடந்த செயினை உருவினேன். மனதின் குற்றவாசனை முதலாக தெரிய வந்தது. தனக்கு கிடைத்த அந்த புத்தகங்களில் இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்த தருணத்தில் அந்த திருடன் புத்தக வாசிப்பாளனாக மாறினான். ஆனால் அவன் தன் திருட்டு வேலையை விடவில்லை. அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். திருட்டு வேலை நேரம் போக அவசரமாக தன் இருப்பிடத்திற்கு வந்து புத்தகங்களை வாசிக்க தொடங்கினான். வாசிப்பு மெல்ல மெல்ல அவனை அடிமையாக்கியது. எப்படி என்றால், தன் திருட்டு வேலையை கூட மறந்து வாசிப்பில் சுருண்டு கிடந்தான். அந்த வாசிப்பு அவனை முன்போல் சகஜமாக திருட அனுமதிக்காமல் இருந்தது. அது அவனுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியது. வாசிக்கவா இல்லை திருடவா என்று. என்னடா ஆச்சு உனக்கு? இந்த புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நீ சரியில்லையே. ஒழுக்கமா தொழிலை பாரு, இல்லை பட்டினி கிடந்தே செத்துருவேன். ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கேன், கணேசன்கிட்ட. கணேசன் இப்போ ஏடிஎம்ல எடுக்க போயிருக்கிறாரு. இந்த வந்துடுறேம்மா, வச்சிடுறேன், நான் வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்.
ஹலோ, இல்லைம்மா இதை வந்துருச்சுமா. இதை மெடிக்கல் ஷாப் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. உடனே வாங்கிட்டு வந்துடுறேம்மா. இதை வந்துருச்சு. இதை உடனே வாங்கிட்டு வந்துடுறேம்மா. மெடிக்கல் ஷாப் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. உடனே வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சார், ஒய்ஃபுக்கு மருந்தெல்லாம் சொல்லியிருந்தேன்ல சார், அந்த மருந்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்களா? ரெடி ஆயிடுச்சு சார். எவ்வளோ சார் ஆச்சு? 2950. 2950. ஆமாம் சார். இந்த ஒரு நிமிஷம் சார். சார், இப்போ தான் ஃப்ரெண்டு பணம் கொடுத்தாரு. பர்ஸில் வச்சுருந்தேன் சார். பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு சார். எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல சார். நாங்கள் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் சார். மருந்து கொடுங்க சார். இல்லை சார், பேமெண்ட் கொடுத்தா தான் சார். பேமெண்ட் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. எங்கே வச்சுன்னு தெரியல. எங்கேயும் பர்ஸு கிடைக்கலையே. எங்கேயுமே பர்ஸு கிடைக்கல. ஐயா பர்ஸு ஏதாவது பார்த்தீங்களா ஐயா? ஐயோ, எப்படி ஒய்ஃபுக்கு மருந்து வாங்குறது ஒன்றும் தெரியவே இல்லையே. பர்ஸு இல்லையே. பர்ஸு தொலைஞ்சிருச்சு. என்ன பண்ணுறது? ஐயோ சார், இது உங்கள் பர்ஸான்னு பாருங்கள். என் பர்ஸு தான். எல்லாம் கரெக்டாக இருக்குது சார். எல்லாம் கரெக்டாக இருக்குது சார். சரி, நீங்கள் பணம் எடுக்கிறப்ப கீழே தவற விட்டீங்க பர்ஸை. நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்கள் ஃபோன் பேசிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். சரி, வாங்கிட்டு வாங்க. உடனே இங்கேயே இருங்க சார். நான் வந்துடுறேன் சார். இங்கேயே இருங்க சார். வந்துடுறேன் சார். ரொம்ப தேங்க்யூ சார். சரி சரி. தன்னை ஒரு சக மனிதர் சார் என்று அழைத்தவுடன் அந்த திருடனுக்கு மனதில் இனம் புரியாத ஒரு உணர்வு. அந்த சார் என்ற அழைப்பு அவன் வாழ்க்கை பாதையை திசை மாற்றியது. சார், என்ன பண்ணுறீங்க? புக் பழைய புக்கு வியாபாரம் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், பழைய புத்தகம். புத்தகத்தோடு நீங்கள் வாழ்கிறதுனால தான் சார் உங்களுக்கு நல்ல மனசு சார். இந்த மாதிரி நல்ல புக்குகள்லாம் படித்ததுனால தான் நீங்கள் நல்லபடியாக அந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி சார். என் வாழ்க்கையில் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார். பழைய புத்தகம் விற்கும் தொழில் செய்கிறீங்களா என்று அவரது கேள்வியே அவனுக்கு வாழ்க்கைக்கான விடையை தந்தது. தன் வாழ்க்கையை மேம்படுத்த கிடைத்த அந்த புத்தக புதையலை விற்பதற்கு நடைபாதையில் கடைவிரித்தான் அந்த திருடன். ஆமாம் சார், புக்கு சார். புக்கு தான். அதுக்கு எது விற்கிறதுக்கு தானே? ஆமாம் சார், விற்கிறதுக்கு தான் சார். எவ்வளவு சார்? 100 ரூபா சார். ஏது ஒரு புக்கா? ஆமாம் சார். புதுசா? இல்லை சார், பழசு தான் சார். 100 ரூபான்லாம் முடியாது. பழைய புக்கெல்லாம் 20, 30 இப்படி தான் கொடுப்பாங்க. சரிங்க சார், பாருங்கள் சார். நல்ல கலெக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த புக்கு ஓகே, 90 ருபீஸ் ஆச்சு. ஃபோன்பே நம்பர் சொல்லு சார். அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். ஃபோன்பே இல்லையா? ஃபோனே இல்லை சார். ஃபோனே இல்லையா? ஆட பாவமே. என்ன தம்பி, ஃபோன்பே இல்லைங்கன்னா ஃபோனே இல்லைங்கிற? ஐயா, ஃபோன் இல்லை. டிஜிட்டல் உலகத்தில் ஒருத்தன் ஃபோன் இல்லாமல் இருக்கான்னா சில்லறை இருக்கான்னு பாருங்கள் சார். சில்லறைக்கு நான் இப்போ எங்கே போகிறது? இந்த பேப்பர் சில்லறை இந்த 100 ரூபாய் சரியா சார்? 10 ரூபா. 10 ரூபா சொல்லி. தேங்க்யூ சார். பரவாயில்ல தம்பி, வேறு இங்கே தானே இருப்ப? ஆமாங்க சார். ஆமாம் சார். இன்னும் நல்ல கலெக்ஷன்ஸ் வாங்கி வேணே. சரிங்க. எல்லோரும் தங்கள் வாழ்க்கை வளமாக செல்வ செழிப்போடு சட்டென மாற ஒரு புதையல் கிடைக்காதா என்று ஆசைப்படுவார்கள். இந்த திருடனுடைய வாழ்க்கையிலும் புதையல் கிடைத்தது. புத்தக புதையல். அந்த புதையல் அவனை புத்தக வியாபாரி ஆக்கியது. நடைபாதை கடையில் புத்தகங்களை வாங்கி விற்கும் தொழில் செய்து வந்த அவன் வாடகைக்கு கடை பிடித்து பழைய புதிய புத்தகங்களை வாங்கி விற்க ஆரம்பித்தான். வேலை செய்ய ஒரு வேலை ஆளை வைக்கும் அளவிற்கு தொழில் முன்னேறியது. மெல்ல மெல்ல வாழ்க்கையில் உயரத் தொடங்கிய அந்த திருடன் மன்னிக்கவும், இப்போது அவர் பெயர் வால்மீகி. வால்மீகி பதிப்பகம் என்றால் அனைத்து எழுத்தாளர்களுக்கும் பரிச்சயமான பதிப்பகம் என்ற வகையில் அவனுடைய வளர்ச்சி இருந்தது. புத்தகங்கள் தான் அவனுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தது. புத்தகத்தோடு அவனது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சார்,
நான் ஒரு திருடன் சிறுகதை தொகுப்போட டைட்டில் ஸ்டோரி தரேன்னு சொன்னீங்க. ரெடி ஆகிட்டுன்னு சொன்னீங்கன்னா ப்ரூஃப் பார்த்து பிரிண்டிங் அனுப்பலாம். அதான் பார்த்துட்ருக்கேன். ரெடியானோன்னு உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். ப்ரூஃபை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க. நான் ஒரு தடவை ப்ரூஃப் செக் பண்ணிட்டா நம்ம அனுப்பிடலாம். ஓகே ஓகே சொல்லிவிடுங்க. ஓகே